வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரஷ்யா உக்ரைன் போர் சம்பந்தப்பட்ட சில விடயங்களும், இந்த ரஷ்யா உக்ரைன் போரானது மூன்றாம் உலக போருக்கு வழிவகுக்குமா என்பது தொடர்பானதுமான சில விடயங்கள். இந்த ரஷ்யா உக்ரைன் போர் பார்த்தோம்னா இப்போ 3 வருடங்களா தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கு. அதாவது 1000 நாட்களுக்கு மேல தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கு. இதுக்கான பிரதான காரணங்களாக சொல்லப்படுறது என்னன்னா, அதாவது இந்த ரஷ்யா உக்ரைன், ரஷ்யா பார்த்தோம்னா இடப்பரப்புலையும் சரி, இராணுவத்திலையும் சரி, ஆயுத பலத்திலையும் மிகப்பெரிய ஒரு பலத்தை கொண்டிருக்கு. இந்த ரஷ்யாவோட ஒப்பிடும்போது உக்ரைன்றது மிக சிறிய ஒரு நாடு. இராணுவ பலம், நிலப்பரப்பு, ஆயுத பலம் என்பவற்றில் மிக ஒரு சின்ன ஒரு நாடு. எனினும் இந்த ரஷ்யாவுக்கு எதிர்த்தாக்குதலை மேற்கொண்டு உக்ரைன் இவ்வளோ நாள் தனது யுத்தத்தை தொடர்ந்து எதிர்த்தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கிறதுக்கான காரணம் ஏனைய சர்வதேச நாடுகளின் தலையீடு. இந்த நேட்டோ நாடுகள் இருக்கு. அமெரிக்கா, யுனைடெட் கிங்டம், கனடா, பிரான்ஸ் போன்ற நாடுகள் உக்ரைனுக்கு பாரிய அளவிலான நிதி உதவிகளையும் இராணுவ உதவிகளையும் ஆயுத உதவிகளையும் வழங்கிட்டு வராங்க. இந்த உதவிகளை வச்சு உக்ரைன் தனது எதிர்த்தாக்குதல்களை மேற்கொண்டும் தனது தாக்குதல்களுக்கு பாதுகாப்பை வெற்றி கொண்டும் வராங்க. இந்த அமெரிக்கா இதில் முக்கிய இடம் வகிக்குது. இந்த உக்ரைனுக்கு நிதி உதவிகளையும் ஆயுத உதவிகளையும் செய்கிறது. இந்த அமெரிக்காவின் நிதி உதவி ஆயுத உதவிகளை பெற்றுதான் இந்த 3 வருட காலப்பகுதியும் இந்த உக்ரைன் ரஷ்யாவுக்கு எதிரான போரை மேற்கொள்றாங்க. ரஷ்யாவின் தாக்குதல்களை தாக்குப்பிடிக்கக்கூடியதாகவும் அவங்களுக்கு காணப்படுது. இந்த சந்தர்ப்பத்தில் அமெரிக்காவில் அதிபரை தெரிவு செய்யறதுக்கான தேர்தல் இடம்பெறும். அந்த தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வெற்றி அடைந்திருந்தாங்க. இந்த டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சிக்கு வர முதல்ல அவங்க தனது பிரதான கருத்தை அறிவிச்சிருந்தது. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பிரதான கருத்தை அறிவிச்சிருந்தது, இந்த அமெரிக்காவிலே பொருளாதார பிரச்சனைகள் காணப்படும் போது அமெரிக்கா தனது பாரிய அளவிலான ஒரு நிதியையும் ஆயுதங்களையும் எதற்காக ஏனைய நாடுகளுக்கு வழங்கணும், அதாவது உக்ரைனுக்கு எதுக்கு அவ்வளவு உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு கேள்வியோடு அவர் ஆட்சிக்கு வந்தால் அந்த உதவிகள் நிறுத்தப்படும் சொல்லி அவர் தேர்தலில் போட்டியிட்டு இருந்தார். இந்த தேர்தலில் வெற்றி அடைந்திருந்தார். ஜனவரி மாதம் அவருக்கு நாடு ஒப்படைக்கப்படும். இந்த சந்தர்ப்பத்தில் இப்போ உக்ரைனுக்கு இவ்வளவு நாள் கிடைக்கப்பெற்ற ஆயுத உதவி, நிதி உதவி என்பன அவர் நிறுத்தப்படும். ட்ரம்ப் அவர்களின் இந்த தீர்மானத்துக்கு பிறகு, அதாவது ஜனவரி மாதம் தான் இந்த தீர்மானம் அமுல்படுத்தப்படும். அதாவது ட்ரம்ப் அவர்கள் நாட்டை பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் இந்த தீர்மானம் அமுல்படுத்தப்படும். எனவே ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் அமெரிக்காவிலிருந்து கிடைக்கப்பெறும் இராணுவ உதவி, நிதி உதவி எதுவுமே உக்ரைனுக்கு கிடைக்கப்பெறாது. எனவே இந்த உக்ரைனுக்கு தற்போது அமெரிக்காவில் உள்ள அரசாங்கம் தனது இப்போ இருக்க ஏண்டளவு உதவிகளை செஞ்சிருவோம்னு சொல்லி இவ்வளவு நாள் அமெரிக்க ஆயுதங்களை தனது பாதுகாப்புக்காக தான் உக்ரைன் பயன்படுத்தலாம். எதிர்த்தாக்குதலை ரஷ்யா உள்ளுக்கு மேற்கொள்றதுக்கு தனது ஆயுதங்களை பயன்படுத்த முடியாது அப்படின்னு உத்தரவிடப்பட்டிருந்தது. இப்போ அந்த உத்தரவை மாற்றி அந்த பிரின்சிபல் மாறப்பட்டு இப்போ புதுசா உக்ரைன் தனது எதிர்த்தாக்குதலை மேற்கொள்றதுக்கு, அதாவது ரஷ்யாவை எதிர்த்து தாக்குறதுக்கு தனது ஆயுதங்களை பயன்படுத்தலாம், ரஷ்யாவுக்குள்ள தாக்குதல்களை மேற்கொள்றதுக்கு ஆயுதங்களை பயன்படுத்தலாம் அப்படின்னு அறிவிக்கப்படுது. இதனை அடுத்து உடனடியாக உக்ரைன் ரஷ்யா மீது, ரஷ்யாவின் முக்கிய இராணுவ தளம் ஒன்றின் மீதான தாக்குதலை மேற்கொண்டாங்க. இதனை அடுத்து ரஷ்யா ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிடுறாங்க. அதாவது இவ்வளவு காலமும் அணு ஆயுதங்களை யாராச்சும் நமது நாட்டு அணு ஆயுதங்கள் மூலம் தாக்கப்பட்டால் அவர்களுக்கான எதிர்த்தாக்குதல்களை மேற்கொள்றதுக்கு தான் அணு ஆயுதத்தை பயன்படுத்துவோம் அப்படின்னு இருந்த ரஷ்யா அந்த பாலிசியை மாற்றி, அந்த ரூலை மாற்றி, இனி எமது நாட்டுக்கு, அதாவது ரஷ்யாவின் மேல பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய தாக்குதல்களை மேற்கொண்டாலே நாங்கள் அணு ஆயுதங்கள் மூலம் தாக்குவோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அப்போ இதன் மூலம் என்னன்னா, இதற்கு மேலே உக்ரைனால பாரதூரமான விளைவுகள் ஏற்படுகின்ற தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய, பாரதூரமான விளைவை ஏற்படுத்தக்கூடிய தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுமா இருந்தால் அவர்களுக்கு அணு ஆயுதம் மூலம் மீண்டும் தாக்குதல் செய்யப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க ரஷ்யா. அதோட இந்த ரஷ்யா இப்போ ரஷ்யாவும் 3 வருடம் யுத்தத்தில் ஈடுபடுது, உக்ரைனும் 3 வருடம் யுத்தத்தில் ஈடுபடுது. இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் 2 நாட்டு இராணுவம் கலைப்படைந்திருப்பாங்க. இப்போ இதுல புதுசா ஒரு ஆள் வராங்க. இப்போ உக்ரைனுக்கு ஏனைய நாடுகள் உதவி செய்யறதை போல யுனைடெட் கிங்டம், கனடா, பிரான்ஸ் போன்ற நாடுகள் உதவி செய்கிறாங்க.
அதோட ரஷ்யாவுக்கு நோர்த் கொரியாவில் இருந்து உதவி கிடைக்கப்பெறுது. அதாவது நோர்த் கொரியாவில் இருந்து புதிய இராணுவ வீரர்கள் கிடைக்கப்படுறாங்க. இந்த ரஷ்யாவுக்கு புதிய இராணுவ வீரர்கள் கிடைக்கப்பட்டிருக்கு. இப்போ புதிய ஒரு டீம் ஒன்று வருது, புதிய இராணுவ டீம் ஒன்று வருது இந்த ரஷ்ய இராணுவத்துக்குள்ள. இப்போ எதிர் தாக்குதலை மேற்கொண்டு இவ்வளவு நாள் இருந்த யுத்தத்தின் வேகத்தை விட இப்போ யுத்தத்தின் வீரியம் அதிகரிச்சிருக்கு தற்போதைய நிலைமையில. அதாவது இந்த நோர்த் கொரியாவோட இராணுவ மந்திரிக்கு புதிய உத்வேகத்துடனான இராணுவ வீரர்கள் கிடைக்கப்பெறாங்க யுத்தத்துல. இதனால யுத்தத்தின் வேகம் அதிகரிக்குது. இந்த யுத்தம் வீரியமா நடந்து கொண்டிருக்க சந்தர்ப்பத்தில் உக்ரைனுக்கு அருகாமையில் இருக்கிற நாடு ஜெர்மனி. இந்த ஜெர்மனி நாட்டுக்கு ஒரு அச்சுறுத்தல் ஒன்று ஏற்படுது. அதாவது ரஷ்யாவின் மூலம் உக்ரைன் கைப்பற்றப்பட்டால் அடுத்து ரஷ்யாவின் கவனம் ஜெர்மனி மீது திரும்பலாம் அப்படின்ற ஒரு அச்சம் ஏற்படுது. இதன் காரணமா ஜெர்மனி தனது இராணுவ பலத்தை அதிகரிக்கிறதுக்காக உடனடியாக 8 லட்சம் இராணுவ வீரர்களை தனது இராணுவ படையில இணைச்சு கொள்றதுக்கு ஒரு திட்டத்தை வகுக்கிறாங்க. தனது ஆயுத பலத்தை அதிகரிக்கிறதுக்காகவும் அணு ஆயுத பலத்தை அதிகரிக்கிறதுக்குமான திட்டங்களை மேற்கொள்றாங்க. இதன் மூலம் சர்வதேச நாடுகள் இந்த யுத்தத்துக்கு தயாராக்கப்படுது. இந்த ஜெர்மனி இந்த ரஷ்யாவோட யுத்தத்தை மேற்கொள்றதுக்கு ஆனால் ஒரு தயார்படுத்தல் தான் இது. ரஷ்யாவோட யுத்தத்தை மேற்கொள்வது என்பது இந்த ரஷ்யாவால் எதிர்த்தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டால் அதற்கான தயார்படுத்தல். இந்த ரஷ்யா இப்போ சொல்லியிருக்காங்க அணு ஆயுத தாக்குதல் மேற்கொள்வேன்னு சொல்லி. அதாவது பாரிதூரமான தாக்குதல்கள் மேற்கொண்டால் அணு ஆயுத தாக்குதல் மேற்கொள்ளப்படுவேன். அணு ஆயுத தாக்குதல் மேற்கொள்ளப்படுமாயின் ஒரு நாடு முழுமையாக அழிக்கப்படுவதற்காகவே அணு ஆயுத தாக்குதல் மேற்கொள்ளப்படும். அதாவது ஹிரோஷிமா நாகசாகி அப்படின்ற இந்த அணு ஆயுதங்கள் ஏற்கனவே இதை கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கு. இந்த வீரியமான சந்தர்ப்பத்தில் உக்ரைன் இப்போ இந்த ஜனவரி மாதங்களுக்கு இடையில தனது போரை நிறுத்தணும் அல்லது ஜனவரிக்கு இடையில ஏனைய நாடுகளை இந்த உக்ரைனோட போருக்கு இணைத்துக் கொள்ளணும் என்ற ஒரு கட்டாயத்துக்கு வந்திருக்காங்க. இந்த ஜனவரிக்குள்ள போரை நிறுத்தாட்டி அங்க அமெரிக்காவிலிருந்து கிடைக்கப்படுற நிதி உதவி இராணுவ உதவிகள் நிறுத்தப்பட்டும் அதற்கப்புறம் தனது போரை தொடர்ந்து மேற்கொள்றதுக்கான வாய்ப்பு குறைஞ்சிடும். அப்ப எனவே அடுத்த கட்ட முடிவா இந்த உக்ரைன் தனது போரை தொடர்ந்து மேற்கொள்ளணுமா இருந்தால் தன்னோட ஏனைய நாடுகளை இணைத்துக் கொள்ளணும். இந்த அமெரிக்காவிலிருந்து இனி நிதி உதவி கிடைக்கப்பெறாது, எனவே ஏனைய நாடுகளை இணைத்துக் கொள்ளணும். இதற்கான நடவடிக்கைகளையும் உக்ரைன் இப்ப மேற்கொண்டுட்டு வராங்க. இதன் காரணமா இந்த 3ஆம் உலக போர் அப்படின்ற ஒரு விடயம் மீண்டும் 3ஆம் உலக போர். இதன் காரணமாக இந்த 3ஆம் உலக போருக்கு வழிவகுக்க கூடும் அப்படின்ற ஒரு கருத்தும் சமூகத்திலையும் இந்த யுத்தம் சார்ந்த அறிவியலாளர்களினாலும் கூறப்பட்டு கொண்டு வருது. இது போன்ற மேலும் காணொளிகளை கண்டுகளிக்க எமது சேனலினை தொடரவும். நன்றி.